ஐடா ஆம், போலீஸ் மாமா. ஓகே, நம்ம பொண்ணு பார்த்துருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சா? உங்கள் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர வழியிலேயே ஒருத்தன் உங்களை பிளாக் பண்ணுறான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டா சரி கையெடுங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும். ஆ, வீட்டுக்கு போகணுமாடி? ம், சரி ஓகே. இவ போட்டோம், நீ இரு. நான் எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஆம், என்ன பேசணும்? அவளும் போக மாட்டா, நீ இங்கே இரு அப்படி சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் என்னடி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ம், அப்படி சொல்லிட்டு உங்கள் க்ளோஸாக வரா. கண்ணை டைட்டாக மூடிட்டீங்க. செம்மையாக இருக்குடி உன் ஸ்மெல்ல. ஏய் சரி சொல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் போலீஸ்காரன் வரான்ல, அவனை பிக் பண்ணி ட்ராப் பண்ணி ஏன் இப்போலாம் அவன் கூட வர்றதில்ல? உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. நகர்ந்து நிற்கணுமா? சரி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவன் பின்னாடி தின்னுட்டு அப்புறம் என்ன சொன்ன? எனக்கு என்ன வேணும்னா உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக கேட்கணும். உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சுல்ல? மேட்ரு பண்ணிட்டீங்களாடி? ஷாக்கிங்கா திருன்னு முழிச்சிட்டு அவனே பார்க்குறீங்க. உங்கள் கை கிரிப்பாக உங்கள் ஃப்ரெண்டை போயிட்டு பிடிக்கிறீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லி வாயன், நீ இவ்வளோ அழகாக இருக்க, அதுவும் இந்த தாலியில் உன்னை பார்க்கும் போதும் எனக்கே உன்னை சும்மா விடணும் தோணவே தோணாதான். உன் புருஷனை பார்த்தா ஒர்த்தான ஆள் மாதிரி தான் தெரியுறான். என்னடி நல்லா தான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பின் பண்ணி உங்ககிட்ட கேட்டுட்டே ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வச்சுட்டு எப்படி பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் அப்படியே சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கையை இன்னும் டைட்டாக அப்படி பிடிக்கிறீங்க. பயமாக இருக்கு, இவன் பேசுகிறதே பயமாக இருக்கு. இப்படி தான் எப்போவுமே உங்களை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். எப்பவும் போல் நீங்கள் அதெல்லாம் பொறுத்துட்டு போவீங்க. அப்படி இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக இருக்கு. இன்னும் க்ளோஸாக உங்ககிட்ட வர நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வாங்கிறது போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கை பிடிச்சி வச்சு அங்கேருந்து வெளியே வந்தாச்சா. அவள் சிரிச்சிட்டே நீங்கள் ஓடுறீங்க இல்லையா, திரும்பி உங்களை பார்க்குறான். அவளை என்கிட்ட அது மிஸ் ஆகிட்டுருவே. கல்யாணம் ஆகிடுச்சா? பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்குன்னு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ தான் நீங்கள் வேகமாக காலேஜ்லேருந்து வெளில வந்தா அது பொண்ணை கூட்டிகிட்டு போகிறா. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. உங்கள் ஃப்ரெண்டை இந்த சீனியர் தான் எப்படி உன்னை டீஸ் பண்ணுறான்ல. ஃபஸ்ட்டு தான் உன் மாமா எது சொன்னாலும் உனக்கு அவருக்கு கூவுறோம். இப்போது ஒரு புருஷன்ல நீ என்ன பண்ணுற? இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு நீ உன் மாமாட்ட சொல்லிடுறி. அப்படி அவள் சொல்லிகிட்ருக்க, அவங்க கண்ணு வேறு இடம் இருக்கு. உங்ககிட்ட தானே சொல்லிகிட்ருக்க. உங்களுக்கும் அந்த தாட் இருந்திருக்கும், வீக்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கும். பிகாஸ் இவன் ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் ஜியாவை கூட்டிகிட்டு போகிறத அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. வாயன், உன்கிட்ட தானே கேட்குறேன், கொஞ்ச நேரம் சைலண்டாக இரு. அங்கே பாரு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டுறீங்க. அவளும் பார்க்குறா. ஆமாண்டி, இதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். டெய்லி உன் மாமா தான் ஜியாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் மெதுவாக திரும்பி அவளை பார்க்க வந்தவுடனே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. பட் இது உனக்கே தெரியுமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. நீ இப்படி ஷாக்கிங்காக பார்க்கும்போது இப்போ தான் தெரியுது உனக்கு தெரியாதுன்னு. அப்படி அவள் நிறைய பேசுகிறா. பட் உங்களுக்கு கேஷுவலாக அப்படி தான் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் கொஞ்சம் காமாகவே ஆயிட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிருப்பீங்க இல்லையா. அவளை அப்படின்னாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவள் இல்லாமல் அவங்ககிட்ட பேசாமல் அவனை பார்க்காம அப்படி தானே இருந்திருப்பீங்க இந்த கொஞ்ச நாளாக. ஸோ இது ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி திடீர்னு தெரிஞ்சால் தான் ஷாக்காக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தாலும் ஓகே தான். கொஞ்ச நேரத்தில் நீங்களே நார்மல் ஆகிட்டா.
ஏதான் தெரியுமே அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு. சரி ஓகே அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் வாட்சை பார்க்குறீங்க. டைம் ஆகிடுச்சு, வா பஸ் வந்துரு போத்தோம். என்னடி இவ்வளோ கேஷுவலாக பேசுகிற? அவ்வளோதான், வேறு என்ன பண்ணட்டும்? என்னால் என்ன பண்ண முடியும்? அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சொல்லு, நீ சொல்லு, நான் என்ன பண்ணுறதா? அவளுக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக நின்றுட்டுருக்க. வா பஸ் வந்துட்டு போத்தோம். அப்படி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறீங்க. அவளுக்கே கொஞ்சம் பாவமாக இருந்தாலும் ஓகே தான், ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா யாரையுமே. ஸோ அதனால் அவங்க கூட வரா. கொஞ்ச நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சா? படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கொஞ்சம் காமாகவே இருக்கீங்க. அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. பட் எங்கள் ஜியாவை கூட்டிகிட்டு போயிருப்பா இல்லையா? ஸோ உங்கள் வீட்டில் இறக்கி விட்டுட்டோம். ஜியா கேர்ஃபுல்லாக உள்ளே போ. ஓகே வி அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து கையை பிடிக்கிறா. பெண்ட் பண்ணி பார்த்தா பொறுமையா அவள் கையிலேருந்து இவன் கையை எடுத்தா. உள்ளே போ பாடி போ. உள்ளே வரியா? காஃபி சாப்பிட்லாம்? இல்லை எனக்கு ஸ்டேஷன் டைம் ஆச்சா, நான் கிளம்புறேன். அவள் வந்து ஹக் பண்ணிக்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். என்ன அவன் ஹக் கூட பண்ண மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் மேலே இருந்தெல்லாம் கையை எடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன், படி அப்படி சொல்லிவிட்டு அவன் போய் பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். இவ உள்ளே நடந்து போயிட்டே இருக்கா. ஜியா ஒரு நிமிஷம் இங்கே வா கூப்பிட்றான். ஜியா ஹாப்பியாக வரா. இது மாதிரி விடும் போதோ கிஸ் பண்ணுவா இல்லையா? ஸோ ஹாப்பியாக அங்கேருந்து வரா. ஜியா இங்கே பாரு, இது எவ்வளோ நாளைக்கு தெரியல, என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் அவள் இன்னும் காலேஜுக்கு வரதில்ல, அதனால அவளுக்கு இதெல்லாம் தெரியல. வந்தாள்னா அவ்வளோதான், சண்டை போட ஆரம்பிச்சிருவான். சீக்கிரம் நீ வீடு சேஞ்ச் பண்ணுற வழியை பாரு. அது வரைக்கும் என்னால் அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தா என்னால் முடியாது ஜியா. எனக்கு தெரியாத வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்னு நினைக்கிறேன். அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், நம்ம லவ் பண்ணிட்டுருக்கோம் அப்படி தெரியும் போதே என்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டா. எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் வர ஆச்சா. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சண்டை போடுவா, இல்லைன்னா கோவிச்சுக்கோ, என்கிட்ட பேச கூட மாட்டா. ஆல்ரெடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் பேசுறது கூட கிடையாதோ. இதில் இதுவரை தெரிஞ்சது வந்தேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டே இருக்கான். இவ கிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்திருப்பா. அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டா. பேசி முடிச்சுட்டு இந்த பேகு சீக்கிரமாக உன் ஹவுஸை சேஞ்ச் பண்ண, சரியா? ஓகே சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். அவள் பேக்கை வச்சுக்கிட்டே அங்கேயே நின்றுட்டா. ஓ என் முன்னாடியே அவளை பொண்டாட்டின்னு சொல்கிற? ஓகே 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 ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்னை பிரேக்கப் பண்ண வந்தானே நீனு. உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, ஏதோ நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால ஸ்டார்ட் பண்ண ஃபீலிங்ஸ் இல்லை. எனக்கு தெரியல, எனக்கு ஒயன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நீ சொன்னல. நீனா சொல்வாடா, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன். கல்யாணம் வர ஆயிடுச்சுல, என் முன்னாடி பொண்டாட்டின்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. பிகாஸ் இது பிளான் எல்லாம் அவளது தான். மேரேஜ் ஆகிடுச்சா சொல்லியிருப்பான். அதுக்கு முன்னாடியே உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஜியா கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பான், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, வயன் மேலே தான் இருக்குது. அவள் என்னை விட்டு போகிற அந்த தாட் எனக்கு வரும்போது அவள் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு அப்படி தோணுதோ. இன்னொருத்தவங்க கூட க்ளோஸாக இருக்கும் போது எனக்கு ஏன் தெரியல பிடிக்கல, அதுக்கெல்லாம் ரீசன் நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படி சொல்லியிருப்பான். பிகாஸ் அன்றைக்கி நைட்டு தான் உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அப்போ தான் அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதை கிஸ் பண்ணதை அவகிட்ட சொல்லாமல் உங்கள் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஜியா கிட்ட சொல்லி அன்றைக்கே பிரேக்கப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜியா அவளால் எப்படி கிவ் அப் பண்ண முடியும்? ஸோ அதனால ஏதாவது ட்ராமா பண்ணி நம்மக்கிட்டேயே வச்சுருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு விக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் வர வச்சுருப்பா. அன்றைக்கி நெக்ஸ்ட் டே தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் டே அவன் ஜியாவோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஜியா ஹக் பண்ணி
இந்த ஏரியா பசங்களாம் என்ன டீஸ் பண்ணுறாங்க பிகாஸ் உன் கூட வந்தேன் இல்லையா. என்ன ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. உன் கூட தானே போயிட்டு வந்து அப்படியே இருப்பேன். இப்போ உனக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிட்ட உடனே சும்மா தான் நீ அவன் கூட சுற்றுனி அப்படிங்கிற மாதிரி என்னை டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லும் போதும் யாருன்னு சொல்லு அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீ தான் அஃபிஷியலாக மூவ் பண்ணலாம் அப்படியே சொல்லியிருப்பான். பட் இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே படிக்கிறேன், நான் ஒரு பொண்ணு, நீ இது மாதிரி பண்ணேன்னா உங்கள் ஜெயிலேருந்து வெளியே வந்தா கண்டிப்பாக என்னை ரிவெஞ்ச் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் நான் வீடு சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் எப்பவும் போல் நீ என்னை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதும், எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ண ப்ளீஸ் வி அப்படின்னு அவ வி ஹக் பண்ணி கேட்டுட்டு இருந்திருப்பா. வி கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு சரி ஓகே பொண்ணாச்சே, நம்மளால தானே இவ்வளோ ப்ராப்ளம், நம்ம மட்டும் இவ்வளோ கூட்டிகிட்டு வரலன்னா இந்த ப்ராப்ளம் இவளுக்கு வந்திருக்காதுல்ல, நம்ம வர பாதிலே வர பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி. அதனால அவன் ஓகே சொல்லியிருப்பான். ஸோ எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிடுவான். உனக்கு அவ தான் முக்கியம். ஓகே 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 பட் எனக்கு வி நீ தான்டா முக்கியம். அவளுக்கு தெரியக்கூடாதா? ஆமாம் அவளுக்கு தெரியக்கூடாது, கண்டிப்பாக அவளுக்கு தெரியக்கூடாதா. அவளுக்கு தெரிஞ்சா இருக்கிறது 20 டேஸ். நான் அவன்கிட்ட 20 டேஸ் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போய் விடு அப்படி சொல்லியிருக்கேன். இந்த 20 டேஸ் நீ என் கூட மட்டுமே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எதையாவது பண்ணி லைஃப் லாங் நான் உன் கூட இருக்கிற மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு லீட் கிடைக்கும். நீ என் கூட இருக்கணும். இந்த 20 டேஸ் என் கூட இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் நீ என் கூட இருக்க முடியும். ஸோ ஆமாம் வாயன் காலேஜுக்கு வரா, இதை மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வையன், கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு வந்து விட மாட்டேன். இவ காலேஜுக்கு வர்றது எப்படியாவது ஸ்டாப் பண்ணுமே. எப்படி ஸ்டாப் பண்ணுறதா? உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை போதா? ஓகே இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னல. பட் அதுதான் இப்போ எனக்கு இருக்க முதல் பாயிண்ட். அதுக்குள்ளே எதையாவது பண்ணணும். அப்படி அவ திங்க் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே படிச்சுட்ருக்கீங்க, இப்படி நைட் ஆகுதா, நல்லா படுத்து தூங்குறீங்க. வி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ செம்ம ஒர்க்கு, அவனால் முடியல 1 வீக்காக செம்மையாக ஒர்க் பண்ணுறான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை. அந்த டைம் இருந்தாலும் இவ்வளோ பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறது ஜியாவை, அதுலேயே அவனுக்கு போயிடுது. மிட் நைட் அப்படி இருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு வரான், எல்லாம் தூங்கிட்டுருக்கீங்க, லைட்லாம் ஆஃபில் இருக்குது. ஸோ டோரு லைட்டாக ஓப்பன் பண்ணி உங்கள் ரூமுக்குள்ளே வந்தா நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, தலைவர் எதுவுமே பண்ணல, உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் மேலே படுத்துட்டான், நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் மேலே வெயிட்டாக இருக்குது, உங்களுக்கு ஃபீல் ஆகுது. கண்ணை திறந்து லைட்டாக பார்க்க உங்கள் மேலே இருக்கான், சிரிக்கிறான். அவங்கள பார்த்து என்னை மிஸ் பண்ணுறியாடி? கண்ணை லைட்டாக பிளிங்க் பண்ணுறீங்க, சிரிச்சிட்டே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம்தான், அவனை நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. தூக்கத்துலேயே நீங்கள் தூங்கிக்கிட்டே கிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கிஸ்ஸு கொஞ்சமாக மிஸ் ஆகுது. அவன் தூங்குறீங்க, அவன் சிரிக்கிறான் உங்களை பார்த்து, உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவன் யூனிஃபார்ம் கூட போட்டுட்ருக்கான், அது கூட ரிமூவ் பண்ணல, அந்த யூனிஃபார்மை டைட்டாக பிடிச்சி அவன் செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸ் வச்சுட்டு படுத்து தூங்குறீங்க. வியும் உங்கள் ரூம்லேயே படுத்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் இப்படி டைம் போதும். ஏர்லி மார்னிங் வீக்கு கால் வந்துட்டே இருக்கு. டக்குன்னு அந்த ஃபோனை எடுத்து சைலண்டில் போட்டு உங்களை பார்க்குறான். டிஸ்டர்ப் ஆகி இன்னும் இருக்குமா நீங்கள் அவனை பிடிக்கிறீங்க. உன் மேலே இருக்க கோவெல்லாம் எங்கே போச்சுன்னு கூட தெரியலடி. இப்போ நீ என் பொண்டாட்டி இல்லை, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட முடியல, அவ்வளோ ஒர்க்குடி. அப்படி அவன் சொல்லிகிட்டே இருக்க அந்த ஃபோன் வந்து கட்டாக்கி அக்கீன் கால் வரும்போது சவுண்டு வரும் இல்லையா, பதறி அடிச்சுட்டு அவன் சைலண்டில் போடுறான், சைட் பட்டனை ஆன் பண்ணி வைக்கிறான். இப்பயும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இன்னும் இருக்கும் அவனை பிடிக்க. அவன் மெதுவாக அவங்க கையை எடுத்து விட்டுட்டோம் பெட்லேருந்து கீழே இறங்கி அந்த ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சான். ஸ்டேஷனுக்கு வா, யாரோ அக்யூஸ்ட் யாரோ தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அடிச்சு பிடிச்சிட்டு அவன் யூனிஃபார்மில் தானே வந்து படுத்திருப்பான். ஸோ அப்படியே ஓடுறான். இப்போ தான் வந்திருப்பான். அதுக்குள்ளே ஓடியாச்சா, கொஞ்ச நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டான். இப்படியே மாறினே நீங்கள் எப்பவும் போல் காலேஜ் கிளம்பி வரீங்க. அந்த சீனியர் பையன் அவங்கள ஒரு மாதிரி டீஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அது ஞாபகம் வருது.
போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்டடாக அப்படி இருக்கு. அதோடவே நீங்கள் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்க இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி நம்மளை கிஸ் பண்ண மாதிரி தோணுச்சுல்ல, அதுவும் அவனை ஹக் பண்ண மாதிரி. அப்படி திங்க் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸில் கை வச்சுட்டு உங்கள் முன்னாடி மிரர் அதை பார்க்குறீங்க. அவனை இன்னுமே நம்மளால் மறக்க முடியல. என்ன பண்ணாலும் ஏன் அவன் மைண்ட்லேருந்து நம்ம போகவே மாட்டேன்றான். எப்படி அவனை மறக்கிறதோ? அவன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறமும் எப்படி நம்மளால் அவனை மறக்காமல் இருக்க முடியல? தெரியல நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கீங்க. மிரர் முன்னாடி நின்றுட்டா கொஞ்ச நேரம் எப்படி டைம் போதும். சரி ஓகே, காலேஜுக்கு டைம் ஆச்சா? எப்போ போல் பஸ்ஸில் போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ அதே போல் தான் ஜியாவை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். அவளும் வந்து இறங்கிட்டு ஜியா வியை பார்க்குறா. ஜியா பாரு, சாயந்தரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சீக்கிரம் என்னால் முடிஞ்சா நான் கூட ஏதாவது பார்ப்பேன். எனக்கு செம்ம ஒர்க்கு, வீட்டுக்கு வரது கூட எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக பாரு. அவளுக்கு இரிட்டேட் ஆகுது இவன் அடிக்கடிக்கிட்ட சொல்ல அவனுக்கு முன்னாடி சிரிச்சுட்டே தலையை ஆட்டிட்டோம். கடுப்பில் காலேஜுக்குள்ளே வரா, செம்ம கடுப்பு அவளுக்கு. நீங்கள் அவளுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போகிறீங்க. உங்களுக்கு வியோட தாட்டு தான். பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதோ? பைக் சவுண்டு தெரியும் இல்லையா? ஆனாலும் எப்பவும் போல் அவனோட தாட்டான். இப்போயும் என்ன, அவன் ஜியாவை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறான் போல, திரும்பி பார்க்கவே கூடாதோ அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. சொன்ன மாதிரி அவன் ஜியாவை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு தான் போகிறான். அதுவும் உங்கள் தாட்லேயும் போகிறான். சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன்டி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நைட்டு உன்னை கிஸ் பண்ண இல்லையா, ஸோ அது என் மைண்ட்லேயே ஓடிட்டே இருக்குடி, அது எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சார் திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. எங்கள் ஜியா உங்கள் பின்னாடியே தான் வரா. நீங்கள் அந்த சீனியர்ஸையும் கிராஸ் பண்ணி போகிறீங்க. அவன் உங்களை டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஜியா டேய் அங்கே நில்றா அப்படிங்கிற ஒரு சவுண்டு உங்களுக்கு அதனால் அது காதில் விழலை. ஸோ நீங்கள் பொறுமையாக நடந்து முன்னாடியே போகிற. அவன் அப்படியே நின்றுட்டு ஜியாவை பார்த்தா என்னடி அப்படி கேட்குறான். 2 பேரும் கசின்ஸு, 2 பேரும் ரிலேஷன் தான், பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி. ஸோ அவன் ஸ்ட்ரெயிட்டாக அவன் பிரதர்கிட்ட வந்தா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசுகிறதா இருந்தாலும் நெக்ஸ்ட் பேசியிருக்கலாம்ல. ஐயோ ஃபிகர் போச்சு. அவளை பற்றி தான் பேசணும். அவளை பற்றியா? எனக்கு தெரியும் என்ன உனக்கு பிடிக்கும்னு. சிரிக்கிறான். சொல்ல வேண்டியது தொடி, சொல்ல வேண்டியது சொல்ல. அவளை பற்றி என்ன பேசணும்? இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவி எது பண்ணுவி எனக்கு தெரியாதா? நீ பண்ணுற டார்ச்சரில் அவள் நாளையிலேருந்து காலேஜுக்கு வரக்கூடாதோ? புரியுதா இல்லையா? இங்கே பாரு, எனக்கு தேவையானதா நீ அவளை டார்ச்சர் பண்ணணும். உனக்கு தேவையானது அவள். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாளைக்கு அவள் காலேஜுக்கு வரக்கூடாது. இதுக்கப்புறம் நீ இன்னும் விளையாடுறியா? அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஏதோ புல்லட்டில் வருவான் பாரு, அந்த போலீஸ்காரனோட பொண்டாட்டி அவள். இன்றைக்கி அவளை எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காண்டு இருக்கு. இதில் வேற அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் பொண்டாட்டி. என்ன இது உள்ளத்தல்லான்னு பார்க்குறியா? என்னடா வளர? பொண்டாட்டிலாம் ஒன்றும் இல்லை, 2 பேருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. புரியல ஜியா, என்ன சொல்கிற? உனக்கு தான் தெரியுமே, அவன் என் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியும் வியும் ஜியாவும் லவ் பண்ணாங்க அப்படின்னு. பிகாஸ் 2 பேரும் கிஸ் பண்ணியது தான் அவனே பார்த்துருப்பான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். அவ்வளோதான், இவையும் நாங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணுறோம். அவங்க வீட்டில் இவங்க 2 பேரும் ரிலேஷனில். ஸோ இவளுக்கு பார்த்த பையன் வேற, தெரியும்ல, வேற ஒரு பையன் கூட நிச்சயம் ஆச்சா. பட் இவனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளமா மேரேஜில். ஸோ 2 பேருக்கும் பிடிக்காதா, அதனால நீ இவளை என்ன பண்ணாலும் அவன் எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்னு கையை கட்டிட்டு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு குஷி ஆயிடுச்சு, ஆனாலும் நம்ப முடியல. உருட்டாத்தா, தெளிவாக சொல்ல, என்ன சொல்கிற எனக்கு புரியல. அத்தியப்பட்ரி 2 பேருக்கு கல்யாணம் ஆத்தா, பிடிக்கலன்னு எப்படி சொல்கிற? 2 பேருக்கும் பிடிச்சா இவ ஏன்டா பஸ்ஸில் வரப்போறா? மார்னிங் எப்படி வந்தா? பஸ்ஸில். ஈவினிங் எப்படி போகிறா? பஸ்ஸில். அப்படி சொல்லிட்டா. அவள் சொல்லிகிட்டே இருக்கா, இவ கையை கட்டிட்டா. நான் எப்படி வரேன் நீ பார்த்துருக்கியா? அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும்
அவன் தான் என்னை கூட்டிகிட்டு வரான், என்னை கூட்டிகிட்டும் போகிறான். இப்போ கூட அவன் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டான். பார்த்தியா இல்லையா? ஆ பார்த்தா பிளட் சவுண்டு. நீ கூட அவன் கூட தான் வந்து இறங்குன. சிம்பிள். அவள் பஸ்ஸில் வரா, நான் அவன் கூட வரேன். அப்படி இருக்கும்போதா இதுலேயே உனக்கு புரியலையா? அவனுக்கு ஓகேடா வயன் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கிளிக் ஆகுதா? பிகாஸ் அவங்கள டீஸ் பண்ணும் போதெல்லாம் வி ஏதாவது ஒரு ஓரத்தில் இருந்து வந்துடுவான். இப்போது அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிறப்போ டீஸ் மட்டும்தான் பண்ணுறான். அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத விட அவங்கக்கிட்ட ஏதாவது ட்ரை பண்ணணும். நீ கள்ளக்கா இருப்பீங்க, ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்துகிட்டே இருப்பான். பட் அவனுக்கு தடையாக இருந்தது வி மட்டும்தான். விக்கே உங்களை பிடிக்கல அப்படின்னா ஓகே நீங்கள் அவனுக்கு தான் அப்படிங்கிறத அவன் டிசைடே பண்ணிட்டான். என்னடா இதில் ஏதோ லைட் எரியிற மாதிரி இருக்கு. அதுவா வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் அந்த ஃபிகரை மிஸ் பண்ணிட்டேன். அப்படி இருந்ததா? இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது அப்படி சொல்கிறான். இவளுக்கு செம சிரிப்பாக இருக்கா. ஓகே இதுக்கப்புறம் வயன் வரமாட்டான், இவன் பண்ணுறதில்ல, அவன் பிச்சுக்கிட்டு ஓடிடுவா அப்படிங்கிற ஒரு தாட் இவளுக்கு வருதோ.